கூட்டணி கட்சியாக வந்திருக்கிற, அதாவது இன்னைக்கு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக வந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கும் 2 அமைச்சர் கொடுத்துருக்காங்க. 2 பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய யூனியன் முஸ்லீமுக்காக போராடுறீங்களா, சரி உங்களுக்கு சிறுபான்மைத்துறை. நீங்கள் யார், விசிகா, நீங்கள் குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூக பட்டியல் சமூகத்துக்கு போராடுறீங்களா, சமூக நீதித்துறை. அதுக்கு கீழே ஆதி திராவிடர் பழங்குடி வந்துருதான். துறையுடைய பேரையே மாற்றி சமூக நீதித்துறை என்று வைத்து அதுக்கு வன்னியரசு அவர்கள் அமைச்சராக மாற்றப்பட்டிருக்காரு. ஏன் வன்னியரசு கூட்டீங்க, சரி 23 போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்கல்ல, 10 போக மிச்சம். அந்த 23 போர்ட்ஃபோலியோவில் அதில் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாமே. ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை கொடுத்து முடிச்சு விட்ருவாங்க, இஸ்லாமியருக்கு சிறுபான்மை நலத்துறை அப்படி கொடுத்து முடிச்சு விடுவாங்க. அதே தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ திமுகவிலிருந்து என்ன மாறுபட்டு என்ன வேறுபட்டு நீங்கள் அமைச்சரவையில் பதவி கொடுத்துட்டீங்க? ஓகே, டியர் சேட்டை துரைமுருகன் அவர்களே, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ பார்த்த வீடியோவில் என்ன பேசியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் அமைச்சரவையில் ஒரு பதவி கொடுத்தாங்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக. அதாவது வரலாற்றையே முதல் முறையாக கூட்டணி கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி தரது இதுதான் முதல் முறை. அதை பாராட்டலைனாலும் பரவாயில்ல, அதை விமர்சிக்காமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இதை விமர்சனம் பண்ணுறது இல்லாமல் கேலி கிண்டலாக பண்ணியிருக்கீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மைத்துறை இஸ்லாமியருக்கு போராடுறீங்களா அவங்களுக்கு, அதுக்கடுத்தது சமூக நீதித்துறை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. இதில் என்னன்னா, திமுகவோட நீங்கள் என்ன மாற்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. திமுக எப்போ சார் உங்களுக்கு கூட்டணி கட்சிக்கெல்லாம் இந்த மாதிரி அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க? சேட்டை ப்ரோ, உங்களெல்லாம் நாங்கள் கணக்கிலே எடுத்துக்கல. ஆனாலும் நீங்கள் எங்களுக்காக ஒரு வீடியோலாம் போட்டு ஏதாவது விமர்சனம் பண்ணணும், ஏதாவது நியூஸ் ஏற்றணும்னு பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வேணாம் ப்ரோ, இருக்கிற வேலையை பாருங்கள் ப்ரோ. நன்றி, வணக்கம்.